பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் பார்க்க போகிறோம். 1996 நடைபெற்றது. விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, நகர்ப்புறத்தில் இருக்க வட்டிக்காரர்களிடம் வந்து கடனாக காசு பெற்றாங்க. இந்த கடனை திருப்பி தரலைன்னா அந்த விவசாயிகள் வந்து அந்த விவசாயிகள் நிலத்தின் மீது இந்த வட்டி கடைக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒடுக்குமுறை பண்ணாங்க. அதை தடுக்கும் பொருட்டு தான் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க. ஆங்கில அரசு வந்து இந்த பகுதியில் வந்து இந்த புரட்சி நடைபெறுவது விரும்பலை. ஏன்னா அந்த பகுதியிலேருந்து தான் இந்த பஞ்சாப் பகுதியிலேருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இராணுவத்திற்கு தேவையான வீரர்களெல்லாம் தேர்வு பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கல அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக 1900 வந்து பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் வந்துச்சு. 1900 அதுக்கப்புறம் அது நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டது இந்த நில உரிமை சட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் வந்து பஞ்சாபில் வந்து சிறப்பாக செயல்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் மற்ற பகுதிகளுக்கும் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம். அதுக்கப்புறம் பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் என்று 3 விதமாக மக்கள் வந்து பிரித்தாங்க.